வங்கிகளில் இனி காசோலைகளை சில மணி நேரங்களிலேயே கிளியர் செய்யும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி முதல் இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி வழக்கமாக செக் கிளியரிங்கிற்கு 2 நாட்கள் ஆகும் நிலையில் இனி சில மணி நேரங்களிலேயே முடிந்துவிடும். புதிய திட்டத்தின்படி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை செக்குகள் ஸ்கேன் செய்யப்பட்டு உடனடியாக கிளியர் செய்யப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையை சேர்ந்த நகைப்பட்டறை கைவினை கலைஞர் ஒருவர் தேச தலைவர்களுக்கு வித்தியாசமான முறையில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். காந்திபுரத்தில் நகைப்பட்டறை நடத்தி வரும் UMT ராஜா ஒரு மரத்தின் ஆணிவேரை எடுத்து அதில் 20க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட தலைவர்களின் உருவங்களை நுணுக்கமாக வரைந்துள்ளார். காந்தி, நேதாஜி, அம்பேத்கர், காமராஜர், பாரதி உள்ளிட்ட தேச தலைவர்கள் அவருடைய கைவண்ணத்தில் மிளிர்கின்றனர். நம் சுதந்திரத்திற்கு வித்திட்ட தலைவர்கள்தான் நமது தேசத்தின் ஆணிவேர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த ஓவியத்தை உருவாக்கியதாக தெரிவித்தார். மலையாள நடிகர் நிவின் பாலி மீதான பண மோசடி வழக்கின் விசாரணைக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 2022இல் வெளியான மகாவீரியர் திரைப்படத்தின் நாயகன் நிவின் பாலி, இயக்குநர் எஃப்ரிட் ஷைன் ஆகியோர் மீது படத்தின் தயாரிப்பாளர் ஷம்னாஸ் பண மோசடி வழக்கு தொடர்ந்திருந்தார். மகாவீரியர் படத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டுவதற்காக ஆக்ஷன் ஹீரோ பிஜு படத்தின் வெளிநாட்டு உரிமையை தருவதாக கூறி நிவின் பாலி, எஃப்ரிட் ஷைன் ஆகியோர் 1,90,00,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதை விசாரித்த வைக்கம் நீதிமன்றம் நிவின் பாலி, எஃப்ரிட் ஷைன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதை எதிர்த்து நிவின் பாலி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு தடை விதித்தது. செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் மற்றும் புக்கத்துறை சந்திப்பு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மேம்பால கட்டுமான பணிகளால் அந்த பகுதிகளில் கடும் நெரிசல் ஏற்படுகிறது. அதில் விபத்து ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் திருச்சி சென்னை வழியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. நள்ளிரவில் லாரி விபத்திற்குள்ளாக அதை அப்புறப்படுத்தியும் மாமண்டூர் முதல் படாளம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறி பிரபல நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா மீது மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஷில்பா ஷெட்டியும் அவரது கணவரும் நடத்திய நிறுவனத்தில் முதலீடு என்ற பெயரில் 60 கோடி ரூபாய் கடனாக கொடுத்ததாகவும், ஆனால் பின்னர் அந்நிறுவனம் திவால் ஆகிவிட்ட நிலையில் அத்தொகை திரும்ப வரவில்லை என்றும் தீபக் கோத்தாரி என்ற தொழிலதிபர் புகார் அளித்திருந்தார். தான் கொடுத்த தொகையை தனிப்பட்ட தேவைக்காக இருவரும் பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக ஷில்பா ஷெட்டி தம்பதி இந்த ஆண்டு தொடக்கத்திலும் மோசடி வழக்கில் சிக்கியிருந்தனர். ராஜ் குந்த்ரா 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிட்காயின் மோசடி வழக்கில் கைதாகியிருந்தார். ஷில்பா ஷெட்டி தமிழில் மிஸ்டர் ரோமியோ, குஷி ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது. 25 வயதாகும் அர்ஜுன் டெண்டுல்கர் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் பேட்ஸ்மேன் என ஆல்ரவுண்டராக உள்ளார். அர்ஜுன் டெண்டுல்கர் தற்போது தனது வாழ்க்கையில் புதிய இன்னிங்ஸை தொடங்க ஆயத்தமாகிவிட்டதாக தெரிகிறது. அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் பிரபல தொழிலதிபரின் மகள் சானியா சந்தோக் என்பவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எனினும் நிச்சயதார்த்தம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. கன்னட நடிகர் தர்ஷன் உள்ளிட்ட 7 பேருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ரேணுகா சாமி என்பவர் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் தர்ஷன், பவித்ரா கவுடா உட்பட மொத்தம் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இவ்வழக்கில் தர்ஷன், பவித்ரா கவுடா உள்ளிட்ட 7 பேருக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேலும் இவர்களுக்கு சிறையில் எந்த சொகுசு வசதிகளும் தரக்கூடாது என்றும், சாதாரண கைதி போலவே நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர்.
பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் போன்ற முறையை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட அளவு ஆண்டு வருமானம் ஈட்டுபவர்களை விலக்கி வைக்கும் கிரிமிலேயர் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதேபோல் பட்டியல் பிரிவுகளிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பலன்களில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான சட்டத்தை எளிமைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் பொறுமை இழக்கச் செய்வதாகவும் அமைந்துள்ளதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு சராசரியாக 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகின்றன. இதனால் குழந்தை பேறு இல்லாத பெற்றோர் பலர் சட்ட விரோத வழிமுறைகளில் குழந்தைகளை தத்தெடுப்பதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். குழந்தை பேரில்லாத தம்பதிகள் சட்டப்படி எளிதாக ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுக்கும் சூழல் உருவாக வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியாவின் ரத்தினம் மற்றும் ஆபரண ஏற்றுமதி கடந்த ஜூலை மாதத்தில் 15.98% வளர்ச்சி கண்டிருப்பதாக இந்திய ரத்தினம் மற்றும் ஆபரண ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் 18,756 கோடி ரூபாய் மதிப்பில் ரத்தினம் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. சர்வதேச நகை கண்காட்சி மற்றும் ஹாங்காங் சந்தையின் மீட்சியால் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாக ரத்தினம் மற்றும் ஆபரண ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவர் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்தார். பெங்களூரைச் சேர்ந்த அருண் தனியார் பேருந்து சர்வீஸ் நடத்தி வரும் நிலையில் எஃப்சி முடிந்ததால் வாகனத்தை தனது வீட்டிற்கு அருகில் கடந்த 3 மாதங்களாக நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் வாகனம் திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்தின் உள்ளே ஒருவர் உடல் கருகி உயிரிழந்திருந்தார். இஸ்ரேல் படைகள் காசா நகரத்திற்குள் முழு வீச்சில் ஊடுருவ தொடங்கியுள்ளதாக ஹமாஸ் ஊடகப் பிரிவு இயக்குநர் இஸ்மாயில் அல் தவாப்தா தெரிவித்திருக்கிறார். இந்த நகர்வுகள் நிலைமையை மேலும் ஆபத்தாக மாற்றும் என்றும் வீடுகள் போன்றவற்றை முழுமையாக அழிக்கும் முயற்சி நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் காசா பகுதியில் புதிய தாக்குதல் யுத்தியை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னதாக காசா நகரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. எனினும் இந்த திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எதுவும் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலின் தாக்குதல் ஒரு பக்கம், போதிய உணவின்றி மக்கள் பட்டினி கிடப்பது ஒரு பக்கம் என தவித்து வரும் காசா மக்களுக்கு அங்கு அதிகரித்திருக்கும் கடும் வெப்பமும் புது சிக்கலாக வந்துள்ளது. வீடுகள் அழிந்துவிட்ட நிலையும் சிறு கூடாரங்களில் மின்சாரம் இன்றி வெம்மையின் வேதனையை அனுபவிக்கும் நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அழித்து விடுவதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மிரட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த ஆசிம் முனீர் இந்தியா தங்களை தாக்கினால் பாதி உலகையே அழித்து விடுவோம் என பேசியிருந்ததாக தகவல் வெளியானது. அப்போது அவர் பேசியதாக மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. குஜராத்தின் ஜாம் நகரில் உள்ள ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தகர்க்கப் போவதாக கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் எண்ணெயும் இங்குதான் சுத்திகரிக்கப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை ட்ரம்ப் விரும்பவில்லை. இந்நிலையில் ட்ரம்பின் நல்லெண்ணத்தை பெறும் வகையில் ஆசிம் முனீர் இவ்வாறு பேசியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனினும் ஆசிம் முனீரின் பேச்சுக்கள் குறித்து அமெரிக்க அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சோனியா காந்தி இந்திய குடியுரிமை பெறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் தொடர்பாக ராகுல் காந்தி பாஜக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் பாஜக மக்களவை உறுப்பினர் அனுராக் தாக்கூர் புதன்கிழமை டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது இத்தாலியில் பிறந்தவரும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் மனைவியுமான சோனியா காந்தி 1968 இந்தியாவுக்கு வந்ததாகவும் 1980 டெல்லி வாக்காளர் பட்டியலில் அவர் சேர்க்கப்பட்டதாகவும் கூறினார். டெல்லி சஃப்தர்ஜங் சாலைக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்கான பட்டியலில் சோனியா காந்தியின் பெயர் இருக்கும் புகைப்படத்தை பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாளவியா வெளியிட்டிருந்தார். எதிர்ப்பு கிளம்பியதால் 1982 சோனியா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதாகவும், ஆனால் 1983 மீண்டும் சேர்க்கப்பட்டதாகவும், அதன் பிறகே சோனியா காந்தி இந்திய குடியுரிமை பெற்றதாகவும் அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் என பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலி வாக்காளர்களை காப்பதற்காகவே ஸ்டாலின், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்க்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணியின் பல்வேறு தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் முறைகேடுகள் குறித்தும் கேள்வி எழுப்பிய அவர், 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் ஆன்லைன் மூலமாக செய்யப்படும் IMPS பரிவர்த்தனைகளுக்கு இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என SBI அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இந்த கட்டண விதிப்பு அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 25,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு ₹2 முதல் ₹10 வரை GST-யுடன் சேர்த்து வசூலிக்கப்படும். சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த கட்டணம் கிடையாது. கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கு செப்டம்பர் 8 முதல் இந்த கட்டணங்கள் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸில் மாவட்ட தலைவர்கள் நியமனம் ஓராண்டுக்கும் மேலாக தாமதமாகி வருவதால் கட்சிப் பணிகள் முடங்கியுள்ளதாக நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி எழுந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த தாமதம் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. திருநெல்வேலி, தென் சென்னை மேற்கு, மத்திய சென்னை மேற்கு, காஞ்சிபுரம் வடக்கு, திருப்பூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தலைவர் பதவிகள் காலியாக உள்ளன. ஏற்கனவே இருந்த சில மாவட்ட தலைவர்கள் மறைந்ததாலும் சிலர் பதவி விலகியதாலும் இந்த பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் மாவட்டங்களில் கட்சி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் மாநில தலைவரின் பயணங்களை ஏற்பாடு செய்வதிலும் சிக்கல் நீடிப்பதாக நிர்வாகிகள் புலம்புகின்றனர். மாவட்ட தலைவர்கள் இல்லாததால் தேர்தல் பணிகளை தொடங்க முடியாமல் இருப்பதாகவும், உட்கட்சி பூசல்களே இந்த தாமதத்துக்கு காரணம் எனவும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டி அனுப்பிய பட்டியலை டெல்லி தலைமை இன்னும் இறுதி செய்யாததால் தொண்டர்கள் மத்தியில் சோர்வு நிலவுகிறது. விருதுநகரில் தனியார் அறக்கட்டளை ஒன்றில் முதலீடு செய்தால் ₹1 கோடி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதன் நிறுவனர் மற்றும் நிர்வாகி இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கையைச் சேர்ந்த காளிமுத்து மற்றும் அவரது மனைவி அம்பிகா ஆகியோர் பீப்புள் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்டல் ட்ரஸ்ட் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி முதலீடு செய்தால் ₹1 கோடி தருவதாக பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி ஏமாந்த பலர் புகார் அளித்த நிலையில் அம்பிகா மற்றும் ஜெகதா என்ற நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த மோசடியில் சிக்கிய பொதுமக்கள் விருதுநகர் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் நகரப் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இரவு நேரங்களில் நடமாடும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூர் நகரப் பகுதிக்குள் சமீப நாட்களாக மக்னா யானை ஒன்று நடமாடி வருகிறது. இந்நிலையில் வீடுகள் முன்பிருந்த தென்னை மரம் உள்ளிட்டவற்றை யானை சேதப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து யானையை குடியிருப்பு பகுதியிலிருந்து வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உக்ரைன் போர் நிறுத்த பேச்சு தோல்வியடைந்தால் இந்தியாவுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் வர்த்தக ஒப்பந்தத்தில் சமரசம் செய்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க மறுப்பதாக அதிருப்தி தெரிவித்தார். டிரம்பும் புடினும் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேச இருக்கும் நிலையில் அதில் முடிவு கிடைக்காவிட்டால் இந்தியாவுக்கு வரிகள் அதிகரிக்கப்படும் என்றும் பெசன்ட் கூறினார். இந்தியாவுக்கு கூடுதல் வரிகள் விதிப்பது குறித்து ஐரோப்பிய யூனியனிடமும் வலியுறுத்துவோம் என்றும் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இந்தியாவை டிரம்ப் தேவையின்றி சீண்டுவதாக அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்தியா பிரச்சினைகளை சந்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவிடமிருந்து சீனாவும் தான் எண்ணெய் வாங்குவதாகவும் அவர்கள் மீது டிரம்ப் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் போல்டன் வினவினார். உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்திருப்பதற்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும்போது மனசாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதாக தாவேகாவின் எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குடும்பத்தினரை கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களை அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த செயல்களை பார்த்தால் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோலாட்சி என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றபோது மயக்கமடைந்து காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு 3 மாதங்களாக ஊதியம் தரவில்லை என கூறி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே போராட்டம் நடத்திய போது உடனடியாக ஊதியம் வழங்கப்படும் என உறுதியளித்த ஒப்பந்த நிறுவனம் மீண்டும் ஏமாற்றியதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். ஊதிய நிலுவையை உடனே வழங்க வேண்டும் என்றும் ஒப்பந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். காவல்துறையினர் இழிவாக பேசியதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கருமலை எஸ்டேட் பகுதியில் 6 காட்டு யானைகள் புகுந்து பள்ளியின் சத்துணவு மையம் மற்றும் ஜன்னல் கதவுகளை சேதப்படுத்தி உள்ளே இருந்த உணவை சாப்பிட்டன. பின்னர் பாலாஜி கோயில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வீடுகளை இடித்து வாழைத் தோட்டத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட வாழைத்தார்களை தின்று சேதப்படுத்தியும் சென்றுள்ளன. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். உளுந்தூர்பேட்டை அருகே நாய் குறுக்கே வந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். எடிலம் மேம்பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த காரின் குறுக்கே திடீரென நாய் வந்துள்ளது. உடனடியாக திருப்பிய போது கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் உள்ள சாலையில் பாய்ந்தது. அப்போது அவ்வழியாக வந்த லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் புதுச்சேரியை சேர்ந்த 5 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து காரணமாக சென்னை திருச்சி சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை வடபழனியில் புதிதாக அமையவுள்ள ஸ்கைவாக் மாதிரி படம் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள வடபழனி நிலையத்தையும் விஜயா மால் அருகே அமையவுள்ள புதிய வடபழனி நிலையத்தையும் இணைக்க நவீன வசதிகளுடன் கூடிய மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பயணிகள் இரு நிலையங்களுக்கும் இடையே எளிதாக மாற முடியும். அடுத்த ஆண்டு வடபழனி வரை மெட்ரோ பாதை நிறைவடையும் நிலையில் இந்த மேம்பாலம் பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஸ்கைவாக் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வழங்கியுள்ளது. சுமார் 8 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் 130 மீட்டர் நீளத்தில் புதிய ஸ்கைவாக் அமையவுள்ளது. தமிழகத்திற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு திருப்பிவிடப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. அண்மையில் 4 செமிகண்டக்டர் ஆலைகளுக்கான ஒப்புதலை மத்திய அரசு அளித்திருந்த நிலையில் அதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தெலங்கானாவில் அமையவிருந்த ஆலை ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசின் நெருக்கடிதான் காரணம் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இதேபோல ஏற்கனவே தமிழகத்தில் அமையவிருந்த ஒரு ஆலையும் குஜராத்திற்கு மாற்றப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மாநிலங்களுக்கு இடையிலான போட்டிதான் நாட்டை வலிமையாக்கும் என பிரதமர் மோடி கூறியிருந்தார் என்றும், ஆனால் நடுநிலையாக செயல்பட வேண்டியவர்கள் பாரபட்சம் காட்டுவதால் அந்த போட்டியே கேலி கூத்தாகிவிடும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் கண்ணீருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் கைது செய்ய தூய்மை பணியாளர்கள் குண்டர்களா, நக்சலைட்டுகளா, சமூக விரோதிகளா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை கைது செய்து அடைத்து வைத்திருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசுக்கு கடிதம் எழுதியது நினைவிருக்கிறதா என்றும் முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாமக தலைவர் அன்புமணி தனது எக்ஸ் பக்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுவது வீரமல்ல, கோழைத்தனம் என்று பதிவிட்டுள்ளார். பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தனது எக்ஸ் பக்கத்தில் நடுநிசையில் கூலி படம் பார்த்து வாழ்த்து கூறும் முதல்வருக்கு கூலி உயர்வு கேட்கும் தூய்மை பணியாளர்களை பார்த்து பேச நேரமில்லை என பதிவிட்டு விமர்சித்துள்ளார்.
திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தனது எக்ஸ் பக்கத்தில் நீதிமன்றமும் காவல்துறையும் இணைந்து நடத்தும் மக்கள் விரோத போக்கு கவலைக்குரியதாக உள்ளது என்று கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். இதேபோல தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் பல திட்டங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். புதுக்கோட்டை, திருப்பத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சிறு விளையாட்டரங்கங்களும், தென்காசியில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாவட்ட விளையாட்டு வளாகமும் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை, கடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 6 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 பாரா விளையாட்டு மைதானங்கள், கோவில்பட்டியில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஹாக்கி விளையாட்டு மாணவர்களுக்கான முதன்மை நிலை மையம் ஆகியவற்றையும் முதல்வர் திறந்து வைத்துள்ளார். சுதந்திர தின தொடர் விடுமுறை எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சாதாரண நாட்களில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்ல 650 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் இருக்கும். ஆனால் தொடர் விடுமுறை நாட்களில் 1500 ரூபாய்க்கும் கீழ் டிக்கெட் கட்டணம் இல்லை. அதிலும் சில பேருந்துகளில் 2 மடங்கிற்கு மேல்தான் கட்டணம் உள்ளது. ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் கட்டண உயர்வு குறித்து பேசுவதும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு சொல்வதும் தொடர்கதையாகி வருகிறது. ஆடி கிருத்திகையை ஒட்டி அரக்கோணம், திருத்தணி இடையே இன்று முதல் 18ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அரக்கோணத்திலிருந்து காலை 10:20 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் காலை 10:40 மணிக்கு திருத்தணி செல்லும். அங்கிருந்து காலை 10:50 மணிக்கு புறப்பட்டு முற்பகல் 11:10 மணிக்கு அரக்கோணத்திற்கு வரும். அரக்கோணத்திலிருந்து மதியம் 1 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மதியம் 1:20 மணிக்கு திருத்தணி செல்லும். அங்கிருந்து மதியம் 1:30 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:48 மணிக்கு அரக்கோணம் வரும். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு சீரழிவும் கலாச்சார சீர்கேடும் ஏற்படுவதாக கூறி அனைத்து ரெஸ்டோ பார்களையும் மூட வலியுறுத்தி அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றதால் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கடந்த வாரம் ரெஸ்டோ பாரில் ஏற்பட்ட மோதலில் தமிழக இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டதால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயங்கிய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. ஏற்கனவே கடுமையான மழை மற்றும் வெள்ளத்தில் தத்தளித்து வரும் உத்தராகண்ட் மாநிலத்திற்கு மீண்டும் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் பல மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு திடீர் வெள்ள அபாயத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக உத்தராகண்டின் அல்மோரா, பகேஷ்வர், நைனிடால், உத்தரகாசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மேக வெடிப்பு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு நாளுக்கு 210 மில்லிமீட்டர் வரை மிக அதிக மழை மற்றும் தொடர்ந்து 6-7 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல் ஹிமாச்சலின் சம்பா, சிம்லா, மண்டி மாவட்டங்களிலும் திடீர் வெள்ள அபாயம், மேற்கு வங்கம், சிக்கிம், பீகார், ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் மற்றும் மகாராஷ்டிராவின் மராத்வாடா பகுதிகளிலும் கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மத்திய பிரதேசம், ஒடிஷா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அரபிக்கடல் மற்றும் இலங்கை, ஆந்திரா, ஒடிஷா கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்குரிமை யாத்திரையை மேற்கொள்ள உள்ளார். பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் சிறப்பு திருத்தத்தின் மூலம்
வாக்காளர் பட்டியலில் பல்வேறு உண்மையான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் ஆகஸ்ட் 17 அன்று ராகுல் காந்தி வாக்குரிமை யாத்திரையை தொடங்க உள்ளதாக காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யாத்திரையில் ராகுல் 24 மாவட்டங்களில் உள்ள 60 தொகுதிகளுக்கு செல்வார் என்றும் செப்டம்பர் 1 அன்று பாட்னாவில் யாத்திரை நிறைவடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாஜகவினரிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றஞ்சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் மத்தியில் ஆளும் பாஜகவோடு இணைந்து வாக்கு திருட்டுக்காக கூட்டுச்சதியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் புகார் எழுப்பியுள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் முறைகேடு சரி செய்யப்படவில்லை எனில் அம்மாநிலத்தில் எதிர்வரும் பேரவைத் தேர்தலை தனது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி புறக்கணிக்கும் என்றும் தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். மதுரையில் கூலி திரைப்படம் வெளியான திரையரங்கில் ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கு காவல்துறையினர் திடீரென்று அனுமதி மறுத்ததால் சிறிது நேரம் சலசலப்பு நேரிட்டது. அரசரடியில் உள்ள திரையரங்கில் கூலி திரைப்பட வெளியீட்டை கொண்டாடிய ரசிகர்கள் மேளதாளம் முழங்க உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். திரையரங்க வாயிலில் பட்டாசுகளை வெடித்தனர். இதை கண்ட காவல்துறையினர் பட்டாசு வெடிக்க அனுமதியில்லை என்று கூறி பட்டாசை பறித்தனர். பேண்ட் வாத்தியமும் அடிக்கக்கூடாது என்று கூறினர். இதை எதிர்பாராத ரசிகர்கள் 10 நிமிடங்கள் மட்டும் மேளம் அடித்துக் கொள்வதாக கெஞ்சி கேட்டதால் அனுமதி அளித்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் திரை உலக பொன்விழாவை கொண்டாடும் விதமாக திருச்சியைச் சேர்ந்த ரசிகர் ஒருவர் தனது ஆட்டோவை ரஜினியின் படங்களால் அலங்கரித்துள்ளார். திருச்சி உறையூரைச் சேர்ந்த சிவா என்ற அந்த தீவிர ரசிகர் 15 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் வெளியாகும் போது அந்த படத்தில் வரும் ரஜினியின் தோற்றத்தை ஆட்டோ முழுவதும் ஒட்டி அலங்கரித்து தனது அபிமானத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் கூலி திரைப்படத்தில் வரும் ரஜினியின் தோற்றத்தால் அலங்கரித்து கூலி திரைப்படத்தை கண்டு ரசிப்பதற்காக திரையரங்கிற்கு வந்தார்.